பயிர்க்கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஒரு நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கனு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற கிளை இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஜீவகுமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இதற்கு முன்பு 5 ஏக்கருக்கு கீழுள்ள விவசாயிகளுக்கு மட்டும்தான் தமிழக அரசு கடன் தள்ளுபடி செய்திருந்தது. தற்போது 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளின் கடனையும் தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, இந்த தீர்ப்பை விவசாயிகள் வரவேற்கிறோம். விவசாயிகளுடைய கடன் 3 விதமான கடன்கள் இருக்குமா. ஒண்ணு கூட்டுறவு வங்கிகள்ல தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா கொடுத்துக்கிற கடன் 1, 2வது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வாங்கின கடன் 2, 3வது தனியார் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன் 3வது வகை. இதுல இப்ப அரசுல 5 ஏக்கருக்கு மேலங்கிறது அவங்க எடுத்துக்கிறதுனால ஓரளவு சலுகை கிடைக்கும். ஆனா சமீப காலமாக கடந்த சில ஆண்டுகளாக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படவே இல்லை. ரொம்ப சொற்பமாக தான் வழங்கப்பட்டது. நகை வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த கடன் கிடைச்சிச்சு. நகை இல்லாத விவசாயிகளுக்கு அந்த கடன் கிடைக்கல. அதனால அந்த கடன்கிறது ரொம்ப சொற்பமான கடன் தான். அது இல்லாம தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ராட்சத பூதமாக விவசாயிகளை மிரட்டிக்கிட்டு இருக்காது. அது சம்பந்தமா யாரும் மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல அந்த கடன் ரத்து பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. இதெல்லாம் இல்லாம இந்த 2 பேரும் எங்களுக்கு லோன் கொடுக்கலாங்கிறப்ப நாங்க யார்கிட்ட போறோம்னா இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டின்னு சொல்லி வசிக்கக்கூடிய இந்த தனியார் கிட்ட தான் தனியார் கடன் வாங்கியிருக்கோம். அதனால இன்னைக்கு விவசாயிகளுடைய சாவு, அதிர்ச்சி சாவுகள், மாரடைப்பு சாவுகள், தற்கொலைகள் அதிகரிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த உயர்நீதிமன்ற இதையும் உயர்நீதிமன்றத்துக்கு தான் நாங்க போய் கேட்கணுங்கிறதுக்கு அளவுக்கு இல்லாம அரசாங்கம் விழிப்பு அடைஞ்சு உடனடியாக இந்த மற்ற கடன்களையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடனையும் அதே மாதிரி தனியார் கடன்களையும் ரத்து செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். திரு ஜீவகுமார், இந்த உத்தரவால ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதும் எவ்வளவு விவசாயிகள் பலனடைவார்கள் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்? எவ்வளவு தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்? இப்ப இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம காவிரி டெல்டா பகுதியில இப்ப இந்த கூட்டுறவு அரசாங்கம் கொடுக்குற கணக்கு ஒரு பிரிமினரி கிராம தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளை அவங்க கொடுத்துருக்க கடன் நகை பற்றியவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அது தஞ்சை மாவட்டம், திருவண்ணாமலை, காவிரி டெல்டா பகுதிகளில் ஒரு 20,000 பேர் வரைக்கும் அது பயனாளி நினைக்கிறோம். ஆனா இது விவசாயிகள் இந்த யானை பசிக்கு சோழ புரிகிற மாதிரிதான் இந்த அறிவிக்கிற ஸ்கீம். ஆனா இது ஒரு கோர்ட்டோட வேலை கிடையாது. கோர்ட் விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கிறது கடைசியாக தான் கோர்ட்டு கதவை தட்டுறோம். கோர்ட்டோட வேலை கிடையாது. அரசாங்கம் இது ஒரு மாஸ்கேல எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணதான் எதிர்பார்க்கும்.